ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க AR படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஜிதின் லால் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல டொவினோ தாமஸ், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 1990ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்காங்க. அவங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த பொண்ணுமே லவ் பண்ணுது. ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தாத்தா அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய திருடனா இருந்திருக்காரு. அதனால இதை திருட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரி பழி போட்டுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வில்லன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விளக்க ஒண்ணு அடிச்சு தரணும், நீ அடிச்சு கொடுக்கலன்னா உன் பேரையே நான் டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு 3 காலகட்டத்திலயும் நம்ம ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதாவது 3 கேரக்டர் கூட சொல்லலாம். 3த்துலயும் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு 2-3 சீன்ல தான் வந்தாலும் நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே கொடுத்திருக்கிற ரோல நீட்டாவே பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுவும் 3 காலகட்டத்தையும் பிரிச்சு ரொம்ப சூப்பராவே காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அங்கதான் வரவே செய்யுது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரோ பிளாக் வரைக்குமே பெருசா இவங்க ஸ்டோரிக்குள்ள போல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரியே போயிட்டு இருக்காங்க. பயங்கர லேக் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா. அதே செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா பயங்கர சுதப்பலா எழுதியிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் மாசா சூப்பரா எழுதியிருக்காங்க. ஆனா வில்லன் கேரக்டரா இருக்கட்டும் மத்த எல்லா கேரக்டருமே ஓரளவு ஆவரேஜா தான் எழுதி எடுத்திருக்காங்க. யாரோட கேரக்டரும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.